ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். சாய் குடும்பத்தில் இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் முதல்ல என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிறைய முக்கியமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்மளோட சாய் 3 முறை காட்சி கொடுத்தாரு. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த பதிவில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது. வேறு காலகட்டத்தில், ஆனால் ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட உருவத்தில் சாய் காட்சி கொடுத்தாரு. 3 வருடமாக சரியாக ஒரே இடத்துல நான் போகும்போது பாபா காட்சி கொடுத்தாரு. அதை பக்தர்கள் எல்லாரும் வேற பார்த்துருக்காங்க. அதுவும் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவின் மூலமாக நம்ம குருவோட அவசியம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளோட மனசில் நிறைய கேள்விகள் எழும். சாதாரணமாக ஒரு பக்தர்களோட மனசில் என்ன கேள்வி எழும்? நான் கடவுளையே வணங்குறேன், பரமாத்மாவை நான் சரணடைஞ்சிட்டேன், அப்படி இருக்கும்போது குரு எதற்காக தேவைப்படுகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். எதற்கு நான் இடையில ஒருத்தரை பின்பற்றணும், அவரோட வழியில் எதுக்கு நான் போகணும்? நான் தான் நேரடியாக பகவானையே நான் நம்புகிறேன்ல. கடவுள் நம்பிக்கை இருக்கும்போது எதற்கு நான் குருவை நம்பணும், எதற்கு நான் சாயை நம்பணும்? இப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் பக்தர்களோட மனசில் எழும். அதற்கான ஒரு பதிலும் இந்த பதிவில் அடங்கியிருக்கு. அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறது 108 நாள் சவணமஞ்சரி பாராயணம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் கலந்துக்கணுன்னா நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு முறை ஷீரடியில் 7 நாள் சப்தாகம் நடைபெறும். அதுவும் நடைபெற போகுது. அது பற்றியும் இந்த பதிவில் நம்ம முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அதில் கலந்துக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நம்ம குருவோட தேவை நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளோட மனசில் இனம் புரியாத கவலைகள், திடீர்னு நல்லா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு சோகமாயிடுவாங்க. மூட் ஸ்விங்லாம் வரும் சொல்லுவோம் நம்ம. இந்த கலிகாலத்தில் அதுக்கு பேர் மூட் ஸ்விங். நல்லா தான் இருந்தான், திடீர்னு கொஞ்சம் டல்லாக இருக்காரு, ஏதோ மனசில் பார்த்தா மூட் ஸ்விங் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அவங்களே அவங்களுக்கு சொல்லிக்குவாங்க, எனக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்காக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி நம்ம நல்லா இருக்கும்போதே, நல்லா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, நல்லா இருக்கும்போதே திடீர்னு மூட் ஸ்விங் வந்துடும் நமக்கு. அப்படி இருக்கும்போது இந்த குழப்பமான காலகட்டங்களில் நம்ம முடிவு எடுப்பதற்கு தடுமாறுவோம். நல்ல விஷயமா தான் இருக்கும், நல்லதாக இருந்தாலும் நம்ம அதுக்கு கொஞ்சம் பயப்படுவோம். இதனால் ஏதாவது பின்விளைவு வந்துடுமோ அப்படிங்கிற அந்த பயம்லாம் இருக்கும். இப்படி தான் ஒரு முறை அர்ஜுனன் குருஷேத்திர போரில் பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகமே இருக்கு. 2வது அத்தியாயத்தில் பகவானை பார்த்து அர்ஜுனன் கேட்குறாரு. பகவானே கூட இருக்கிறாரு. ஆனால் அர்ஜுனன் என்ன திரும்ப கேட்குறாரு? பகவானே கிருஷ்ணா, என்ன உங்களோட சீடனாக ஏற்றுக்கோங்க, நீங்களே எனக்கு குருவா இருங்க, நான் உங்கள் சீடனாக வந்துடுறேன் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, பகவானே கூட இருக்காரு, பகவானே கூட இருக்காரு, கிருஷ்ணரே கூட இருக்காரு. அப்படி இருந்தாலும் கூட அவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணனை குருவா நான் ஏற்றுக்கிறேன், உங்களை நான் குருவா ஏற்றுக்கிறேன், நீங்கள் என்ன சீடனா ஏற்றுக்கோங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது என்ன காரணம் அப்படின்னா, பகவான் கடவுள் நமக்கு வேண்டதை கொடுப்பாரு. ஆனால் நம்மளோட எடுக்கிற முடிவுகள் அதை நம்ம தான் அனுபவிச்சாகணும். நம்ம எடுக்கிற முடிவுகள், செயல்களுக்கான அந்த பிரதிபலனை நம்ம தான் அனுபவிச்சாகணும். அதற்கான கர்ம வினையை நம்ம தான் அனுபவிச்சாகணும். இப்போ நம்ம சாய்கிட்ட வரும்போது நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கும். இதை சொல்லும்போது ஏதோ நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்கும், ஒரு கற்பனையாக ஏதோ ஒரு அடிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்தர்களுக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் இதை. ஒரு குழந்தை, 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 குழந்தைகள் பரீட்சை எழுத போகிறாங்க, தேர்வு எழுத போகிறாங்கன்னு வைங்க. அதில் ஒரு குழந்தை நல்லா படிச்சிருக்கு, தேர்வு எழுத போகுது. இன்னொரு குழந்தை அதுவும் படிச்சிருக்கு, ஆனால் அதற்கு ரகசியமாக அந்த வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் கிடச்சிருச்சு. இப்போ எந்த குழந்தை தைரியமாக போயிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணும்? எந்த குழந்தை நல்லா எக்ஸாம் அட்டன் பண்ணும்? ஏற்கனவே கொஸ்டின் பேப்பர் கிடைச்ச அந்த குழந்தை தானே பயப்படாமல் போய் அட்டன் பண்ணும். அந்த மாதிரி தான் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, குருவை பின்பற்றவங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த உலகம்னா என்ன, கலியுகம்னா என்ன, நம்ம வாழ்க்கைனா என்ன, பிறப்புனா என்ன, இறப்புனா என்ன, வயோதிகம் எதனால் வருது, அதில் வர நோய்கள் எதனால் வருது, இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். அவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த உடலை தாண்டி ஒரு ஆத்மா இருக்குது, பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு இருக்கும். இறக்குறவங்க எல்லாரும் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பாங்க. ஆனால் பகவானை சரணடைஞ்சவங்களுக்கு முக்தி கிடைக்கும். இப்படி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும். இந்த உடலை தாண்டி ஒரு ஆத்மாங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் எதிர்வினை உண்டு. அதை நம்ம எப்படி செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதிர்காலத்துக்கு எது நல்லது, இப்படி எல்லா விஷயமும் குரு நமக்கு சொல்லி கொடுத்துருவாரு. அவரோட நாமத்தை நம்ம தொடர்ந்து ஜெபம் செய்துக்கிட்டே இருந்தாலும் போதும், அவர் நம்ம மனசுலேயே வந்துருவார். நம்ம எடுக்கிற முடிவுகள் அதுவாகவே சரியாக இருக்கும். நாம ஜெபம் பண்ணுறவங்களெல்லாம் பாருங்கள், பகவானோட சாயோட நாமத்தை ஜெபம் பண்ணுறவங்க, கிருஷ்ணனோட நாமத்தை ஜெபம் பண்ணுறவங்க எடுக்கிற முடிவெல்லாம் பாருங்கள், தெளிவாக இருக்கும். எந்த ஒரு குழப்பமும் இருக்காது. யோசிச்சு பொறுமையாக எடுப்பாங்க, அவசரப்படவே மாட்டாங்க. எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, யாராவது எதிர்த்து நின்னாலும் சரி, யாராவது நம்ம மேலே பழி சுமத்தினாலும் சரி, பொறுமையாக அந்த விஷயத்தை கையாளுவாங்க. பதட்டப்படவே மாட்டாங்க. எதிர்காலத்தில் பற்றின சிந்தனை இருக்கும். இன்னைக்கு இப்படி இருக்குது, நாளைக்கு இது மாறிடுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த நிதர்சனமான உண்மை குருவோட பாதையில்
பயணம் செய்தால் மட்டும்தான் முடியும். இறைவனையும் நம்ம வந்து அடைய முடியும். நம்ம பிரார்த்தனை செய்கிறோம், வேண்டுதல் பண்ணுறோம், காணிக்கை கொடுக்குறோம், மந்திரங்கள் சொல்கிறோம், பூஜைகள் செய்கிறோம், இது எல்லாம் அந்த தற்காலிகமான ஒரு தீர்வு. ஆனால் குரு மட்டும்தான் நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். நிரந்தரமான ஒரு தீர்வை வந்து குருவால் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்க முடியும். அதற்காக தான் குருவை சரணடைஞ்சு அவர் மூலமாக அவர் கையை பிடிச்சிட்டு பகவானை வந்து அடையணும். அதுதான் முக்கியம். அர்ஜுனன் வந்து கேட்குறாரு கிருஷ்ணரை பார்த்து, என்னை வந்து உங்களோட சீடனா ஏற்றுக்கோங்க அப்படின்னு. அர்ஜுனனுக்கு பகவத்கீதையில 20 பெயர்களுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி பெயர்கள். நம்ம சாய் சச்சிதத்துல கூட பார்த்துருப்போம். நம்ம சாய் கூட பக்தர்களுக்கு வேற வேற பேர்லாம் வைப்பாரு. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்ரீ சாய் சச்சிதத்துல ஷாமாவோட பேர் என்ன? மாதவராவ் தேஷ்பாண்டே அவரோட உண்மையான பேர். ஆனா பாபா ஷாமான்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 2 பெயர்கள்லாம் இருக்கும். இவர் ஹேமந்த் பந்துக்கும் அவரோட உண்மையான பேர் வேற ஒரு பேர். ஆனா வந்து அவர் ஹேமந்த் பந்த் அப்படின்னு பாபா வந்து ஒரு புகழ்ற மாதிரி அவரோட அந்த புலமையை வந்து சொல்ற மாதிரி ஹேமந்த் பந்த் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி பகவத்கீதையிலையும் அர்ஜுனனுக்கு நிறைய பெயர்கள் இருக்கு. விஜயன், தனஞ்சயன், பார்த்தா, குந்தியோட மகன் அப்படின்னு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெயர்கள் சொல்லி கூப்பிடுவாங்க. கிருஷ்ண பகவானுக்கு 30 பெயர்களுக்கு மேல வரும். அதுல ஒரு முக்கியமான பெயர் இருக்கு, குடாகேஷன் அப்படிங்கிற பெயர். அதாவது குடாகேஷன் அப்படின்னா இருளை வென்றவன். இருளை வென்றவன் அப்படிங்கிறது தான் அந்த பெயரோட அர்த்தம், குடாகேஷன். குந்தி தேவி தன்னோட மகன்கள் இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு சாப்பாடு போடும்போது எல்லாருக்கும் சாப்பாடு போட மாட்டாங்க. ஒருத்தருக்கு மட்டும் கடைசியாக தான் போடுவாங்க. அதாவது குந்தி தேவியும் அந்த அம்மாவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் ஒரே ஒரு மகனுக்கு மட்டும் சாப்பாடு போடுவாங்க. அது யார் தெரியுமா? பீமனுக்கு. ஏன்னா பீமனுக்கு சாப்பாடு போட்டால் யாருக்கும் சாப்பாடு இருக்காது, எல்லாத்தையும் அவரே சாப்பிட்டுருவார். அதனால மீதம் இருக்கிற 4 மகன்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு அவங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் குந்தி தேவியும் அம்மாவும் அவங்களும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் மிச்சம் இருக்கிறது தான் வந்து இவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது மிச்சம் இருக்கிறதுனா ஏதோ கொஞ்சமா இருக்கும்னு நினைக்காங்க, நிறையா தான் இருக்கும். ஆனால் இவரை முன்னாடி சாப்பிட வச்சா எல்லாத்தையுமே சாப்பிட்ருவார். அதனால பீமனுக்கு கடைசியாக தான் சாப்பாடு கொடுப்பாங்க. இப்படி ஒரு முறை அவங்க 5 பேருக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்காக உட்கார வச்சிருக்காங்க. 4 பேருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டாங்க. பக்கத்தில் பீமன் வந்து பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அம்மாவும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் இவர் சாப்பிட முடியும். பீமன் வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு, சாப்பாடையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. அப்படியே மெதுவாக ஒரு காற்று அடிக்குது. அந்த காற்றுல அங்கிருந்த விளக்கு வந்து அணைஞ்சி போகுது. குந்தி தேவி அந்த அம்மா ஒரு வினாடி தான், உடனே அந்த விளக்கை வந்து திரும்பவும் வந்து பற்ற வச்சுட்டாங்க, விளக்கு வந்து எரிய வச்சுட்டாங்க. அந்த ஒரு நிமிடத்துக்குள்ள, ஒரு வினாடிக்குள்ள அங்கிருந்த சாப்பாடு எல்லாமே காலியாயிருச்சு. என்ன பண்ணிட்டாரு பீமன்? அந்த ஒரு வினாடிக்குள்ள எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. இதை பார்த்த அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், எப்படி இது நடந்தது? ஒரு நிமிஷத்துல, அதுவும் இருட்டில் நடந்து போறது கஷ்டம். அதெல்லாம் எந்த ஒரு பாத்திரத்துலையும் நம்ம எடுத்தோம்னா என்ன சப்தம் வந்துடும். நம்ம விளக்கு எரியும் போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் கிச்சன்லலாம் பாத்திரம் அங்கே இங்கேன்னு பறக்கும். அது வேற கதை, அது வேற டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் இங்கே ஒரு சப்தம் கூட வரலை. எதையும் அசையலை. எந்த இடமும், அந்த பாத்திரத்தோட இடமும் அந்த மாறவே இல்லை. அது அப்படியே இருக்கு. ஆனால் அதுலேருந்து சாப்பாடு மட்டும் காணும். அர்ஜுனனுக்கு ஒரே சந்தேகம், நேராக ஓடுறாரு. அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்காக எங்கே போறாரு? குருவை பார்க்க போறாரு, துரோணரை பார்க்க. எப்படி பீமனால இதை செய்ய முடிஞ்சது? அந்த இருட்டில் கூட எப்படி சாப்பிட முடிஞ்சது? எந்த ஒரு பாத்திரத்தையும் அசைக்காம கொல்லாம, எந்த ஒரு சத்தமும் இல்லாம, யாருக்கும் தெரியாம எப்படி இது இருட்டில் கூட செய்ய முடிந்தது அப்படின்னு துரோணரை பார்த்து கேட்கவும் துரோணர் சொல்றாரு, பீமனுக்கு 24 மணி நேரமும் தூங்குறப்ப, முடிச்சிருக்கப்ப, வேற ஏதாவது வேலை செய்யும் போது எல்லா நேரமும் அவருக்கு சாப்பாடை பத்தின நினைவு தான். அந்த நினைவோடையே அவன் இருக்கிறதுனால தான் அவனால இதை செய்ய முடிஞ்சது. நீயும் அந்த மாதிரி இருந்தேன்னா உன்னாலையும் அந்த மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லவும், இவர் அர்ஜுனன் என்ன பண்றாரு பாருங்க. அப்ப என்னால இருட்டில் கூட சண்டை போட முடியுமா, போர் புரிய முடியுமா, வெளிச்சம் இல்லாத நேரத்துல கூட முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. இவரும் முடியும்னு சொல்லவும், இவர் இருட்டிலேயே வந்து இரவு நேரத்துல பயிற்சி மேற்கொள்றாரு. போர் புரிவதற்காக, சண்டை போடுவதற்காக பயிற்சி எடுக்கிறார் இரவு நேரத்துல. அதனாலதான் அர்ஜுனனுக்கு குடாகேஷன் அப்படிங்கிற ஒரு பெயர், அதாவது இருளை வென்றவன் அப்படிங்கிற பெயர். அப்பதான் கிருஷ்ணர் வந்து சொல்றாரு, குடாகேஷா, இருளை வென்றவனே, நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, எவ்வளவு தெரிஞ்சவன், எவ்வளவு வீரம் வாய்ந்தவன், நீ இருளையே வென்றவன். அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்கு குழப்பம் அப்படின்னு. இவருக்கு சாதாரணமான குழப்பம் கிடையாது. நம்ம இந்த பதிவில் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, இந்த மூட் ஸ்விங், அந்த மாதிரி மூட் ஸ்விங்லாம் கிடையாது நமக்கு வர மாதிரி. ஏன்னா எதிர்த்தாப்புல நிற்கிறது அவங்களோட பீஷ்மர் நிற்கிறார். பீஷ்மருங்கிறது தந்தை ஸ்தானத்துல குழந்தையா இருக்கும்போது கையில வந்து நமக்குலாம் சின்ன பிள்ளையில நம்ம மாமா, நம்ம பெரியப்பாலாம் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி அவர் பீஷ்மருக்கு கையில வந்து அந்த போர் வாள்லாம் கொடுத்து சண்டை போட கற்றுக் கொடுத்தவர், எல்லாமே செய்ய கையை பிடிச்சி நடக்க வச்ச ஒரு பீஷ்மர், தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவர். அப்புறம் துரோணர், குரு இருக்காரு. அவங்கள போய் அடிச்சுட்டு வா, அவங்கள போய் கொண்டுட்டு வான்னு சொன்னா சரியா வருமா?
அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை, அப்படிப்பட்ட ஒரு குழப்பம். அப்போ எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்காரு பாருங்க. அந்த இக்கட்டான நிலைமையில அவருக்கு வந்து ஒரு குரு தேவைப்படுறாரு. கடவுளை காட்டிலும் அந்த இடத்துல அவருக்கு தேவைப்படுவது குரு தான் தேவைப்படுறாரு. நம்ம வாழ்க்கையில நமக்கு அந்த மாதிரியான ஒரு இன்னல்கள், அந்த மாதிரியான ஒரு சங்கடங்களான நிலையெல்லாம் நமக்கு வந்து வரப்போறது கிடையாது. நமக்கு இருக்கிற சாதாரணமான நிலை தான். ஆனால் இந்த நிலைக்கு கூட நமக்கு வந்து தடுமாறுறோம். குரு வேணும். குரு இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. தடுமாறுவோம். நம்ம வேண்டது நமக்கு கிடைச்சா கூட, நம்ம எதிர்பார்க்கறது நமக்கு கிடைச்சா கூட அதை வந்து அனுபவிக்க முடியாமல் போயிடும். சரியான முறையில் நம்ம அதை வந்து செயல்படுத்த முடியாமல் போயிடும். நம்ம கிடைச்ச வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கணும். நமக்கு ஒரு பொருளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், இப்படி எதா வேணா இருக்கட்டும், நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த விஷயங்களை, நல்ல உடல்நிலையாக இருக்கட்டும், கை கால்கள் கிடைச்சிருக்கு, நல்ல குடும்பம் கிடைச்சிருக்கு, மனைவி கிடைச்சிருக்காங்க, தாய் தந்தை இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, இப்படி எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயம், 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருக்க பாருங்க, அது கூட ஒரு ஆசீர்வாதம். இப்படி கிடைச்சிருக்கிறத வச்சு நம்ம நிம்மதியாகவும் திருப்தியாகவும் வாழ்வதற்கு குருங்கிறவர் தேவை. அந்த குழந்தை மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடும். ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிடும் முன்னாடியே. ஏன்னா அந்த வாழ்க்கைனா என்னங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். குருவை பின்பற்றவங்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் பாபா கொடுத்துருவார். இப்படி குருவோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நாள் முழுவதும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, புராணத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படி நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். ஸ்ரீராமனுக்கு கூட வியாசர் வந்து குருவாக இருந்தார், விஸ்வாமித்திரர் குருவாக இருந்தார், கிருஷ்ண பகவானுக்கு சாந்திபினி வந்து குருவாக இருந்தார். கடவுளோட அவதாரமாக இருந்தாலும் அவங்க ஏன் குருவை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. குருவை அடைந்தாதான் பகவானை அடைய முடியும் அப்படின்னு மக்களுக்கு புரிய வைப்பதற்காக யாராக இருந்தாலும் குருவை பின்பற்றினால் மட்டும்தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நம்மளோட ஆன்மீக வாழ்க்கையிலையும் நம்ம நல்லா வாழ முடியும். ஆன்மீக வாழ்க்கை மட்டும் கிடையாது. சாமி கும்பிட்றோம், நம்ம வந்து ஏதோ எல்லாரும் வந்து முக்தியை நோக்கி வந்து போகிறதுக்குலாம் வந்து நிறைய காலகட்டங்கள் இருக்குது. ஏன்னா நம்மளால நிறைய பாவங்கள் செஞ்சவங்க, அதுக்கெல்லாம் ஒரு சில பிறவிகள்லாம் எடுக்கணும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை நிறைவாகவும் முழுமையாகவும் செய்த பாவங்கள்லாம் போகும். இனிமேட்டு நம்ம வந்து ஒழுங்காக இருப்போம். இனிமேட்டு நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். நம்ம குடும்பத்தோடு நம்ம சந்தோஷமாக இருப்போம். கிடைச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம வந்து பயனுள்ளதாக வந்து பயன்படுத்துவோம். இதற்கு குரு வந்து தேவை. அர்ஜுனன் மாதிரி நமக்கு அந்த இக்கட்டான நிலைமையெல்லாம் வரப்போகிறது கிடையாது. அந்த அளவு நம்ம வந்து கொடுத்து வச்சவங்க. ஆனால் நமக்கு இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நம்ம தடுமாறுறது காரணம் நமக்கு அந்த புரிதல் கிடையாது. அதற்கு தான் குரு வந்து தேவை. குருவை அடைந்தால் மட்டும்தான் நம்ம இறைவனை அடைய முடியும். இறைவனோட அருள் இல்லாமல் குருவால் உதவி செய்ய முடியாது. ஆனால் இறைவனை அடைவதற்கு குருவின் உதவி நமக்கு தேவை. குருவோட உதவி இருந்தாதான் பரிசுத்தமான பகவானோட உண்மையான அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அதுவும் நிரந்தரமான அனுகிரகம் நமக்கு வந்து கிடைக்கும். சரி, நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நம்ம அடுத்த பதிவில் இதை பற்றி பேசுவோம். அடுத்ததாக இப்போ நம்ம 108 நாள் தவணமஞ்சரி பாராயணமும் 7 நாள் சப்தாகம் இங்கே ஷீரடியில் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல ஷீரடியில் 7 நாள் சப்தாகம் எப்போ ஆரம்பிக்கிறாங்க, நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எப்படி கலந்துக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். 7 நாள் சப்தாகம் ஆரம்பிக்க போகிற தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் 7 நாள் பாராயணம் இங்கே ஷீரடியில் ஆரம்பிக்கிறாங்க. வருடம் ஷர்வன் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷர்வன் மந்த்தில், அதாவது இங்கே மகாராஷ்டிரா மாநிலத்தில் சொல்லப்படுகிற ஒரு மாதம், அந்த மாதத்தில் பக்தர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தை 7 நாளில் வந்து படித்து முடிப்பாங்க. 8வது நாள், அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி இதை வந்து தொடங்குறாங்க. 7 நாள் படித்து முடிச்சுட்டு 8வது நாள் வந்து முடிவுரை படித்து முடித்து சப்தாகத்தை நிறைவு செய்து பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை செய்வாங்க. சாய் சச்சரித புக் எடுத்துகிட்டு ஊர்வலமாக வருவாங்க பக்தர்கள் எல்லாரும். அந்த நிகழ்வு நடக்க போகிறது. ஆனால் நம்ம ஷீரடியில் இல்லை. நம்ம வந்து வேறு ஊரில் இருக்கோம், வேறு நாட்டில் இருக்கிறோம். இப்படி எங்கே இருந்தாலும் இதில் நம்ம ஆத்மார்த்தமாக கலந்துக்க போகிறோம். இப்படி 7 நாள் சப்தாகம்னு சொல்லும்போது நிறைய பக்தர்களால் என்னால் படிக்க முடியாது, நான் என்ன செய்வேன், ஏன்னா ஒரு நாளைக்கு 7 அத்தியாயம் படித்து முடித்தால் மட்டும்தான் நம்ம சப்தாகம் வந்து முடிவு செய்ய முடியும். அதாவது 7 நாள் பாராயணத்தை வந்து நிறைவு செய்ய முடியும். அப்போ ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் நான் உட்காந்து படிக்க முடியாது. அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் பக்தர்களோட மனசில் வரும். அதற்காக தான் நம்மளோட தீபம் சேனலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாய் மோட்டிவேஷன் சேனல். ஆனால் நம்ம தீபம் சேனலில் 7 அத்தியாயமாக நம்ம வந்து ஆடியோ ஃபைலாக வந்து வரப்போகுது. நீங்கள் எல்லாரும் அதை வந்து கேட்டுக்கலாம். படிக்க முடியாத பக்தர்கள் அதை வந்து கேட்டு பயனடையலாம். ஒவ்வொரு நாளும் சரியாக காலையில் 6:30 மணிக்கு தீபம் சேனலில் 7 அத்தியாயமாக, முதல் நாள் 7 அத்தியாயம், அடுத்த நாள் அடுத்த 7 அத்தியாயங்கள், அதற்கும் அடுத்த நாள் அடுத்தடுத்த 7 அத்தியாயங்களாக வந்து நம்ம 7 நாளில் நிறைவு செய்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி 8ஆம் தேதி அன்னைக்கு முடிவுரை படித்து பாபாவுக்கு நன்றி சொல்லி பாபாவுக்கு 108 மட்டை தேங்காய் வாங்கி கொடுத்து நம்மளால் முடிஞ்ச அன்னதானம் செய்து இந்த சப்தாகத்தை நம்ம நல்லபடியாக கலந்துக்க போகிறோம். மகா சப்தாகம் இது, மகா பாராயணம். லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்க போகிறாங்க. அந்த பக்தர்களில் நம்மளும் ஒருத்தராக இருக்க போகிறோம். நீங்களும் ஒருத்தராக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ்லையும் பின் பண்ணி வச்சுருக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. நானும் அந்த நேரத்தில் ஷீரடியில் இருக்க மாட்டேன். நானும் வந்து என்னோட ஊருக்கு போகிறேன். என்னோட வீட்டுக்கு நான் இங்கே வந்து 5 மாதங்கள் ஆகிறது. ஷீரடிக்கு வந்து வீட்டுக்கு போக போகிறேன். அங்கேருந்து தான் இந்த சப்தாகத்தில் நானும் கலந்துக்க போகிறேன். அங்கே இருந்தே நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து அன்னதானமும் செஞ்சிருவோம். 108 தேங்காய் வாங்கி கொடுக்குறது ஒன்று ஷீரடியில் நம்ம நண்பர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொல்லி, இல்லைனா தேங்காய் கடைக்காரங்களே இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்டோம் அப்படின்னா தேங்காய் வாங்கி போட்டுருவாங்க. அது செய்வோம். அப்படி இல்லைன்னா நான் ஷீரடிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக 108 மட்ட தேங்காவும் நான் வாங்கி போட்டுறேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். 7 நாள் சப்தாகத்தில் கலந்துக்கோங்க. தினமும் அந்த பதிவுகளை கேளுங்க. 7 நாளும் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து 7 பதிவுகளாக வருது பாருங்கள். காலையில் கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் ஒரு பதிவு வருது அப்படின்னா காலையில் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 3 அத்தியாயம் கேளுங்க. மதியம் 3 அத்தியாயம் கேளுங்க. அப்புறம் ஈவினிங் ஒரு 3 அத்தியாயமோ 4 அத்தியாயமோ கேட்டு இரவுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்படி ஒரு நாள் முடிவதற்குள்ள ஒரே நேரத்தில் 7 அத்தியாயம், அதாவது 2 மணி நேரம் செலவு செய்து உங்களால் கேட்க முடியலனாலும் பிரித்தாவது கேட்டு கலந்துக்கோங்க. முழுவதுமாக கேட்டு முடிச்சிருங்க. அப்படி ஒரு நாளில் உங்களால் முழுவதுமாக கேட்டு முடிக்க முடியல, 7 அத்தியாயத்தை ஒரே நாளில் கேட்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, அடுத்த நாள் வந்து கேட்டு முடிச்சிருங்க. அடுத்த நாளும் உங்களால் கேட்க முடியலனாலும் அதற்கு அடுத்த நாள் கேட்டு முடிச்சிருங்க. ஆனால் மொத்தத்தில் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள்ள முடிவுரை நம்ம படிக்கிறோம் பாருங்கள், அதுக்குள்ள எல்லா பதிவுகளையும் கேட்டு முடித்து, அதாவது முழுவதுமாக சாய் சச்சரிதத்தை எல்லா அத்தியாயத்தையும் கேட்டு முடிக்கணும். அதுதான் கணக்கு. அதை மட்டும் செஞ்சிருங்க. இதுக்காக நேர காலம்லாம் எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் குருவோட அனுகிரகத்தால் நமக்கு வந்து கிடைச்சிடும். ஆனால் மனசில் வைராக்கியம் வேணும். வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது 108 நாள் தவண மஞ்சரி பாராயணம் ஆரம்பிக்க போகிறோம். அது ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணிக்கு இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஏகாதேசி வருது. ஏகாதேசி அன்னைக்கு நம்ம ஷீரடியில் 4 மணிக்கு பாபாவுக்கு மணி அடித்தோன்னே துவாரகா மாயில் போய் அவரை பார்த்துட்டு அவர்கிட்ட சாமி கும்பிட்டுட்டு துவாரகா மாய் முன்பு உட்காந்து 108 நாள் தவண மஞ்சரி பாராயணத்தை படித்து நான் வீடியோவாக எடுக்க போகிறேன். அதை வந்து காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன். தீபம் சேனலில் தான் வரப்போகுது. லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. தீபம் சேனலோட லிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 6 மணிக்கு பதிவு வந்துடும். அதாவது தினமும் காலையில் 6 மணிக்கு வர ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஆரம்பித்து அடுத்த 108 நாட்கள் தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெற போகுது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்கிறேன். பாபா 3 முறை வந்தாருன்னு சொன்னேன்ல. என்னன்னா, நான் பொதுவாக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யூடியூப் சேனலில் சொல்லவும் மாட்டேன், காமிக்கவும் மாட்டேன். ஏன்னா ஒரு விளம்பரத்துக்காகவும் ஒரு சேனல் நம்ம பேசுகிறதுக்காக அந்த மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறது கிடையாது. ஏன்னா பாபா வந்து 3 முறை வந்து காட்சி கொடுத்தாரு. வந்தார். ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி 3 முறை மகேஸ்வரன் சேத்திரத்தில், அதாவது பாபாவோட ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி தாஸ்கன் அவர்கள் எழுதினார்ல, அந்த அகல்யா தேவி சந்நிதியில் நர்மதை நதிக்கரையில் போய் படிச்சிருக்கேன் 3 முறை. நீங்களும் சேனலில் அந்த வீடியோலாம் பார்த்து ஆத்மார்த்தமாக கலந்துக்கிட்டீங்க. நான் படிச்சிருக்கேங்கிறத விட நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம். அதான் உண்மையும் கூட. ஏன்னா பக்தர்கள் எல்லாரும் அந்த பதிவின் மூலமாக ஆத்மார்த்தமாக கலந்துக்கிட்டாங்க. அப்படி நம்ம அதை படிக்கும்போது 3 முறையும் சரியாக ரூபத்திலே வந்து அந்த புத்தகத்தில் வந்து உட்கார்ந்தார். இது எல்லாமே பதிவுகளாக இருக்குது. 3 வருடமும் தொடர்ந்து வந்திருக்காரு. நான் கூட அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் கட் பண்ணி உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். 3 முறையும் வந்தார். 3 வருஷம் வந்திருக்காரு. வேறு காலகட்டங்களில் வேறு நாட்களில். ஆனால் சரியாக ஒரே இடத்துல தான் உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் 3 வருஷமும். அந்த 3 முறையும் வந்துட்டார் ரூபத்திலேயே. சமீபத்தில் கூட நிறைய பக்தர்கள் அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க. பாருங்கள், பாபா வந்திருக்கிறாரு, போன வருஷமும் வந்தார்ல, இந்த வருஷமும் வந்துட்டாரு அப்படின்னு. ஒரு சில பக்தர்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 வருஷமும் பாபா வந்துக்கிட்டே இருக்காருங்க. அதுவும் ஈவியாகவே வந்துகிட்டு இருக்காரு. நமக்கு பாபாவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. எதற்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி நம்ம படிக்கும்போது பாபாவோட முழு ஆசீர்வாதமும் நம்ம கிடைக்கும். அந்த நிகழ்வுலையும் எல்லாரும் கலந்துக்கோங்க. ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி நிறைய பக்தர்களோட வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் நிறைய அற்புதங்களை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. உங்களோட வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நிகழ்த்தும். பாபா கூடவே இருப்பார். யாரெல்லாம் ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி படிக்கிறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க கூடவே இருப்பார். தொடர்ந்து கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு 108 நாள் தவண மஞ்சரி பாராயணம் முதல் நாள் பதிவு வந்துடும். அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலையில் பதிவு வரும். அன்னைக்கு முடிவதற்குள்ள அன்றன்று கேட்டுருங்க. 108 நாள் தவண மஞ்சரி பாராயணத்தில் எல்லாரும் கலந்துக்கோங்க. அடுத்ததாக ஆகஸ்ட் 13ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ சாய் சச்சரித்திரம் 7 நாள் அத்தியாயம், அதாவது ஒவ்வொரு நாளும் 7 அத்தியாயமாக நம்ம வந்து படித்து முடிக்க போகிறோம். 20ஆம் தேதி அன்னைக்கு முடிவுரை படித்து அதற்கு அடுத்த வியாழக்கிழமை 20ஆம் தேதி படித்து முடித்து நம்ம அதையும் நிறைவு செய்ய போகிறோம்.
பாபாவோட அருளால் எல்லாமே நல்லதாக நடக்கும். நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க. எல்லாமே சரியாக சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா வீடியோ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க. உங்கள் சந்தேகத்திற்கான விளக்கங்கள் கொடுக்குறேன். இல்லைன்னா அதை படிச்சுட்டு நாளைக்கு பதிவில் விளக்கம் வந்து கொடுத்துடலாம். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுற சகோதர சகோதரிகளுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். இன்று நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சித்தார்த் விஜய் சகோதரருக்கு 17வது பிறந்தநாள். அவருக்கு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சித்தார்த் விஜய் சகோதரருக்கு, தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருக்காக நம்ம பாபா கிட்டையும் பகவான் கிருஷ்ணர்கிட்டையும் நம்ம வந்து பிரார்த்தனை செய்துக்கலாம். அவரோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் அவரோட எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். சித்தார்த் விஜய் சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த இமையா நறுமுகில் பாப்பாவுக்கு 2வது பிறந்தநாள். இமையா நறுமுகில் பாப்பாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இமையா நறுமுகில் பாப்பாவுக்காக நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம். குழந்தை நல்லா படித்து பெரிய ஆளாகணும், உயர்ந்த இடத்துக்கு வரணும், சந்தோஷமாக வாழணும்னு இமையா நறுமுகில் பாப்பாவுக்காகவும் நம்ம சாய்கிட்டையும் கிருஷ்ண பரமாத்மா கிட்டையும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செஞ்சுக்குவோம். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வேற யாரெல்லாம் நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி உங்கள் வீட்டில் வேறு யாருக்காவது உங்கள் நண்பர்களுக்கோ இல்லை உங்களுக்கோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், நம்மளோட சேனல் மூலமாக நம்மளோட வீடியோவில் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லணும், இல்லை மேரேஜ் இன்விடேஷனாக இங்கே பாபா கிட்ட ஷீரடியில் வச்சு சாமி கும்பிடணுன்னாலும் இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9080662004. இன்னொரு முறை சொல்கிறேன், 9080662004. இந்த நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, ஃபோன் பண்ணாதீங்க தயவு செய்து. யாருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லணுமோ அவங்களோட பேர், அவங்க எத்தனாவது பிறந்தநாள் இதை வந்து சொல்லலாம். அதே மாதிரி திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்கிறவங்க தம்பதிகளோட அவங்க கணவன் மனைவி 2 பேரை வந்து மெசேஜ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். மேரேஜ் இன்விடேஷன் அனுப்பணுன்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்னோட அட்ரஸ் அனுப்புகிறேன், ஷிரடி அட்ரஸ் அனுப்புகிறேன். நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு கொரியரில் அனுப்புனீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாபா துவாரகா மாயில் வச்சு சாமி கும்பிட்டுலாம் அவங்களுக்காக. சரி, ரொம்ப நேரம் பேசிட்டேன், முடியலை. இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பதிவுகளை சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.